இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏஜிஎஸில் மூவி பார்க்க வந்திருக்கோம், டிசி மூவி. ஸோ டிசி மூவி எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு ரிவ்யூ போனேன். ஆக்டரு பார்த்துக்கோங்க. ஆம்பியன்ஸு செம்மையாக இருக்கும் ஏஜிஎஸ் தேட்டரில். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் ஸ்க்ரீன் 3 தான் நம்ம மூவி பார்க்க போகிறோம். வெயிட்டிங்கில் இருக்கேன், கூட்டமே இல்லை. மேபி இங்கே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். 12:10 மூவி, 12க்குலாம் வந்துட்டேன். ஏஜிஎஸ் ஆம்பியன்ஸ் இப்படிதான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸில் தண்ணி ஃப்ரீயாக கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிசி மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். காய்ஸ் பிஃபோர் நம்ம ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஏஜிஎஸில் தான் மூவி பார்த்தேன், ரொம்ப நல்லாவே இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. காய்ஸ் இந்த மூவியை பற்றி நான் பார்க்கணுன்னா, அந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு R-rated மூவி. அதுக்கப்புறம் அந்த மூவியோட ஸ்டோரி லைன் சொல்லணுன்னா, ஸ்டோரியுமே ஒரு R-rated ஸ்டோரி தான். ஸோ இந்த ஒன்லைனில் சொல்லணும்னா இது வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட் மூவி காய்ஸ். இது வந்து நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸோடு போய் வாட்ச் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அடல்ட்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வயலன்ஸ் இருக்கும், சரிங்களா? ஃபுல்லாக ஒரே வெட்டு குத்து இந்த மாதிரி இருக்கும். அது அந்த கதைக்கு தேவையாக இருக்கிறதுனால அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் நம்ம லொக்கேஷன் எப்படி நடிச்சிருக்காருன்னா, அவரோட கேரக்டர் நேம் வந்து பார்த்திங்கன்னா தேவதாஸ். ஸோ அவர் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே அந்த தேவதாஸ்ன்ற ஒரு கேரக்டர் வந்து நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார். ஸோ ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாக அவர் லொக்கேஷனுங்கிற அந்த இதை தாண்டி அவர் அந்த கேரக்டராகவே மாறியிருப்பார். ஸோ அது நல்லாயிருக்கும் அந்த படத்தில். அப்புறம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வாம்னிகா ஜாபி நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக சந்திரான்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க கேரக்டர் வந்து செம்மையாக இருந்திருக்கும். அவங்க வந்து ஒரு அதை எப்படி சொல்ல தெரியல, அது ஒரு மாதிரி கேரக்டர். அது நீங்கள் தேட்டரில் பாருங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருக்கும் கைஸ். அவங்க ஒரு இடத்துல மாட்டியிருப்பாங்க. நம்ம லொக்கேஷன் இதுதான் தேவதாஸ் தான் அவர் போய் அவங்கள காப்பாற்றுவாங்க. அவங்க காப்பாற்றுலேருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாது. நம்ம ஹீரோவோட லோகேஷ் கூடவே அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்க லவ் எப்படி நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க போகிற இடத்துலலாம் வந்து ஃபைட்டாக நடக்கும். காரணம் என்னென்னா, இவங்க ஆல்ரெடி பண்ண மர்டர் கொலைகள்னால போலீஸ் அவங்கள ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ போலீஸ் இவங்களை வந்து ட்ராக் பண்ணி வருவாங்க. திருப்பி இவங்க போலீஸை வந்து போட்டு தள்ளிடுவாங்க. திருப்பியும் இன்னொரு போலீஸ் டீம் வந்து இவங்களை ட்ராக் பண்ணுவாங்க. திருப்பியும் வந்து போலீஸு சண்டே வந்துடும். கடைசி வரையும் வந்து இவங்க எப்படின்னா, போலீஸ் தான் வந்து இவங்களோட எனிமி மாதிரி இருக்கும். பட் வந்து அதிலே போலீஸ்லேயும் பார்த்திங்கன்னா சில நல்ல போலீஸும் இருப்பாங்க. ஸோ அதையும் இவங்க காமிச்சிருப்பாங்க இதில். ஸோ எல்லா போலீஸும் கெட்டதுன்னு சொல்ல முடியாது, சில போலீஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ வந்து அதாவது இந்த சின்ன வயசுலேருந்தே வழி தவறி போன பசங்களாம் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து எப்படி கேங்ஸ்டராக ஆகிறாங்க, அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நல்லா இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து அதாவது நம்ம லோகேஷ் நம்ம தேவதாஸ் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுவார். அப்போ வந்து சின்ன வயசுலேயே நீங்கள் என்னை வந்து கண்டிச்சு இன்னும் நல்லா கண்டித்து வளர்த்துருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து, நீ தான் நான் சொல்லதே கேட்கலையா அப்படின்பாரு. அப்போ வந்து நம்ம லோகேஷ் சொல்லுவார், நீங்கள் இன்னும் நல்லா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். மேபி அவர் சின்ன வயசுலேயே நல்லா கண்டித்து வளர்த்துருந்தாருன்னா இவர் வந்து அந்த கேங்ஸ்டராக ஆகிருக்க மாட்டாருன்ற. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை அவர் சொல்ல வருவார். அப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி இதை ரியாலிட்டியில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, மேபி நிறைய பசங்க 90s கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை 2K கிட்ஸாக, ஜென்சி கிட்ஸாக இருக்கட்டும், அவங்களாமே இந்த ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. மேபி அவங்க வீட்டில் வந்து சரியாக கண்டுக்காமல் போனதுனால தவறான வழியில் போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போகக்கூடாதுன்றதுக்கு இந்த படம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும்.
இந்த படம் வந்து பார்க்க ரொம்ப என்ன சொல்கிறது மாசாக இருக்கலாம், வெட்டு குத்து ஒரே ஃபைட்டு சண்டை எல்லாம் வரலாம். ஆனால் இது வந்து ரியாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது அப்ளை ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவும் முடியாது. யாராலையோ இருந்திங்கன்னா அவங்களோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா சேம் அந்த படத்தில் வர மாதிரி தான், போலீஸ் அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கும், கடைசியில் அவங்க வாழ்க்கையை வாழவே முடியாது. ஸோ தேவையில்லாத ப்ராப்ளமில் மாட்டிக்குவாங்க. ஆக்சுவலாக இது ஒரு படமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து இந்த அனிருத் சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. அனிருத் வேறு லெவலில் பிஜிஎம்மு எல்லாமே சாங்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான் படத்தையே கொண்டு போகுது. ஒரு ஃபைட் சீக்வன்ஸுக்கும் அவர் செம்மையாக பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காரு. அந்த சகர் ரீசா அந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக அந்த இன்டர்வல் பிளாக் பஸ்டரு எல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு இன்டர்வலில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து படம் செம்மையாக போய்கிட்டே தான் இருக்குது. மேபி கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகிருக்கலாம், மற்றபடி சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஒரு கேரக்டர்னா அரசுன்னு ஒரு கேரக்டர் வந்து நம்ம தலைவாசல் விஜய் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமில் போலீஸ் வந்து சாவடிச்சிருவாங்க. கடைசியாக வந்து இந்த படத்தில் 3 பேர் தான் பிழைப்பாங்க. அதாவது நம்ம தேவதாஸ் அவங்களோட கேங்லேருந்து. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷும் அவங்களோட லவர் அந்த சந்திராவும் ப்ளஸ் வந்து கிட்டின்னு ஒருத்தர் இருப்பான், அவங்க தான். மற்றபடி அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து போலீஸ் ஒரு சண்டையிலையும் அவங்க செத்துருவாங்க. கடைசியாக கிளைமேக்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷ்க்கு செம்ம அடி கொடுத்துருவாங்க. இருந்தாலுமே அவர் ஹீரோன்றதால அவர் பிடிச்சிருவார். கைஸ் இந்த படம் எப்படி இருக்குன்னு என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு நல்ல படம். நல்ல படம்ன்றத விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர் கைஸ். இது ஒரு R-rated மூவி. இது வந்து அடல்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க போய் பார்க்கலாம். கண்டிப்பாக இதில் வந்து வயலன்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் படத்துக்கு போய்ட்டு வயலன்ஸ் அதிகமாக இருக்கேன்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அதுதான் R-rated சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வயலன்ஸாக இருந்தாலும் நான் படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக போய் பார்க்கலாம் கைஸ். மற்றபடி உங்கள் வயலன்ஸ் பிடிக்காதீங்கன்னா இந்த படத்துக்கு போகாதீங்க, ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக அனிருத் மியூசிக்கல் ப்ளஸ் வந்து நம்ம ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் படமாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கைஸ், ஓகேங்களா? சரி கைஸ், என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பை பாய்.